ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சுவையான ப்ரௌனி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். கடைகளில் அதிக காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருது, எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளோ சூப்பரான டேஸ்டியான பஜ்ஜியான ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஒரு ஈரப்பதம் இல்லாத ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் ஒரு 75 கிராம் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம். கூடவே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். அன்சால்டட் பட்டராக சேர்த்துக்குங்க. டைரெக்டாக ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளில வச்சிடணும். ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடான தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பட்டரும் சாக்லேட்டும் வச்சுருக்க பாத்திரத்தை வச்சு நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். அது பாட்டில் மெல்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இப்போ ட்ரையான ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் மைதா மாவு போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சாக்லேட்டும் பட்டரும் நல்லா உருகி வந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு சுடுதண்ணிலே வச்சிடலாமல் வெளியில் எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் கூட சாக்லேட் கட்டியாக இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்க மாவு ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு வச்சிடலாம். நீங்கள் மாவை டைரெக்டாகவே இதில் கூட போட்டு அப்படியே சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் போல் கப்பி மாதிரி இருக்குது. இதை வெளியில் போட்டுடலாம். மாவெல்லாம் சலிச்சு எடுத்தாச்சு. நல்லா கலந்து வச்சுருக்கோம். இதையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு 50 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு 20 கிராம் வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஒன்றா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இது கூடவே அடித்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையும் சீனியையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால நான் 2 சேர்த்து 70 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் ஒயிட் சுகர் மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா 50 கிராம் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா ஸ்லோ ஸ்பீடில் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அடிக்கக்கூடாது. நம்ம ஜீனியும் மிக்சியில் அடித்து எடுத்துருக்கோம். அதனால் ஜீனியும் முட்டையும் நல்லா கரைகிற அளவுக்கு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அடித்தா போதும். இப்போ இது போல் அடித்து எடுத்ததுக்கு பிறகு நம்ம கலந்து வச்சுருக்க சாக்லேட் இது உள்ள சேர்த்துடலாம். இனிமேல் பிளெண்டர் யூஸ் பண்ணக்கூடாது. விஸ்க் வச்சு தான் நம்ம கலந்து விடணும். அப்போ தான் நல்லா சூப்பராக அந்த கிரிங்கிள் டாப்லாம் சூப்பராக வரும். இப்போ பட்டரும் சாக்லேட்டும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு விஸ்க் வச்சு ஸ்லோவாக நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலந்து விட்டுறக்கூடாது. இது போலயே நல்லா ஸ்லோவாகவே கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கணும். மெதுவாக கலந்து விடணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலந்து விடக்கூடாது. அப்புறமா கிரிங்கிள் டாப் வராது. அதனால் ரொம்ப ஸ்லோவாக கலந்து விடுங்க. அப்படியே ஸ்லோவாகவே கலந்து விடணும். இதை நல்லா விஸ்க் வச்சு ரொம்ப கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக கேக்கு மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு போட்டு மறுபடியும் மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரெக்டாக இது போலவே நீங்கள் கலந்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். இப்போ நான் செஞ்சது போலவே அவ்வளோ சூப்பராக அந்த கிரிங்கிள் டாப் சூப்பராக வரும். நீங்கள் இதை நல்லா அடித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேக் மாதிரியே வரும். அதனால் இந்த மாதிரியே ஸ்லோவாக அழகாக அடித்து எடுத்துக்கங்க. பாருங்கள், இப்போ நல்லா அடித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை மாதிரி இந்த ரிப்பன் மாதிரி விழுகும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பதத்தில் அப்படியே மடித்து விழுது பாருங்கள். இப்படி பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஒரு கேக் ட்ரேயில் நம்ம ஒரு பட்டர் சீட்டு இல்லை பார்ச்சன் சீட்டு போட்டுட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க பேட்டர் இதில் ஊற்றிடலாம். எவ்வளோ உயர கேக் ட்ரேனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம இந்த பேட்டர் வந்து 1 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி தான் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்குங்க. பபுள்ஸாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு ஏர்லாம் எடுத்து விட்டுருங்க. இதுக்கு மேலே நீங்கள் சாக்கோ சிப்ஸு இல்லை நீங்கள் என்னென்ன நட்ஸு போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இது உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு ப்ரௌனியை உள்ளே வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ பெல்ட் போடாமல் விசில் போடாமல் மூடி வச்சிடலாம்.
இப்போ ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக அந்த கிரிங்கிள் டாப்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளில எடுத்து வச்சு 1 மணி நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ட்ரேலேருந்து அப்படியே அழகாக எடுத்துடலாம். இப்போ ஒரு கத்தி வச்சு உங்கள் விருப்பம் போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இது போல் கட் பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்கள் நம்ம ப்ரௌனி எவ்வளோ சூப்பராக, பஜ்ஜியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த கிரிங்கிள் டாப்லாம் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.